மக்கள் நல விரும்பியாக மக்களுக்காக பாடுபட்டார், மக்களோடு மக்களாக இருந்தார், அவர் எளிமையாக இருந்தார் என்று அடிக்கடி பலரும் சொல்ல கேட்கிறோம். வேற எப்படியோ இருக்க முடிந்து அதை விடுத்து எளிமையாக இருந்தாரா? நான் அவரை போலவே அவரை விடவும் எளிமையாக இருந்த பல தோழர்களை நான் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். RNK அவர்களுடைய தனிச்சிறப்பு அவர் எளிமையாக இருந்தார் என்பதல்ல. செந்நிறைவு நோக்கிய போராட்டம், தனிப்பட்ட அறிஞர்கள், மனிதர்கள், அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாமே ஒரு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன், செந்நிறைவு நோக்கிய ஒரு முயற்சி, அந்த ஸ்ட்ரைவிங் அது இருந்ததா இல்லையா என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. அது தோழர் நல்லக்கண்ணிடம் இருந்தது. ஒரு சிலருக்கு கரடு தட்டி போய்விடும், மனது எதையும் புதிதாக ஏற்றுக்கொள்ள மனசு வராது. இவ்வளவுதான் நாம் முடித்துக் கொள்ள வேண்டியதான். இதுக்கு மேலே புதுசாக நம்ம எதையும் செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர் அப்படி அல்ல. தியாக தொடர்ந்து 2 கூட்டங்களில் இந்த கேள்வி கேட்கிறீர்கள். நான் இன்னும் உங்களுக்கு விடை சொல்லவில்லை. ஆனால் இவை விடை தரப்பட வேண்டிய வினாக்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று என்னிடமே அவர் சொன்னார். போன தேர்தலின் போது ஒருத்தர் என்ன சொன்னார், முடிவு வரும்போதே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம், யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க என்று ஒருத்தர் அறிவித்தார். அந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கு நல்லக்கண்ணு என்ற ஒருவர் வந்து இந்த மணலில் ஆற்றுக்குள்ளே நின்று கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறார் என்பதை அரசு அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் இயல்பாக ஒரு அழுத்தமாக அமையும். தோழர் இரா நல்லக்கண் அவர்களுக்கு சிவணக்கம் கூறி அவரது புகழை பேசுகிற வகையில் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிற டிபேட்டுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் முதலில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நாங்கள் வழக்கமாக சொல்வது போல தோழர் RNK இந்த பெயரோடு நேரில் பழகுவதற்கு முன்பு அவரை பற்றி அறிந்து அவரோடு நான் உறவு கொண்டிருந்த காலம், நான் சிறையில் இருந்த காலம். 70 முதல் 85 முடிய நான் சிறையில் இருந்தேன். சிறையில் இருந்தபோது மார்க்சினுடைய மூலமுதல் நூலை தமிழாக்கம் செய்தேன். அந்த நூலை வெளியிடுகிற பொறுப்பை மாஸ்கோவில் புரோக்ரஸ் பப்ளிஷர்ஸ் முன்னேற்ற பதிப்பகம் ஏற்றுக்கொண்டிருந்தது. முன்னேற்ற பதிப்பகத்துக்கு தமிழ்நாட்டில் முகவராக இருந்தது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனம். நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தை கட்சி சார்பில் வழிநடத்தி கொண்டிருந்தவர் தோழர் RNK. அதை ஒட்டித்தான் அவருக்கும் எனக்குமான முதல் தொடர்பு. அவரை பற்றி நிறைய செய்திகளை எல்லோரும் அறிந்திருப்பது போல நானும் அறிந்திருந்தேன். சிறையிலிருந்து விடுதலைக்கு முன்னரே விடுப்பில் வருகிற காலத்தில் அவரை முதலில் நான் சந்தித்தேன். இந்த மொழிபெயர்ப்பு குறித்தெல்லாம் அவர் பேசினார். அவருடைய தோற்றத்தை கடந்து அவருக்கு ஒரு இலக்கிய ஆளுமை, மொழித்திறன் உண்டு என்பதையெல்லாம் அப்போது நான் தெரிந்து கொண்டேன். பிறகு விடுதலையாகி அந்த நூல் வெளிவருவதற்கான ஏற்பாடுகளில் என்னை கொண்டு என்ன சிக்கல் எழுந்தாலும் அதை களைவதற்கு அவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ள சொல்வது RNK அவர்களைத்தான். நான் உங்களை பார்க்க வருகிறேன், உங்கள் வீட்டுக்கு வருகிறேன், இது பற்றி பேசலாம் என்றெல்லாம் சொல்வார். நீங்கள் என் வீட்டுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன், ஆனால் நான் வந்து உங்களை பார்த்து பேசுவதுதான் முறையாக இருக்கும் என்று பல முறை அந்த நூல் வெளிவருகிற காலம் வரைக்கும் அதில் அவரோடு நான் சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். அதுபோல் அந்த நூல் வெளிவருவதற்கான முன் தயாரிப்புகள் என்னுடைய ஆலோசனைப்படி மேற்கொள்ளப்பட்ட போது தோழர் RNK அவர்கள், அன்றைக்கு மாவட்ட செயலாளர், மாநில செயலாளராக இருந்தவர் தோழர் மாணிக்கம், இவர் தான் அதற்கு நேரடியான பொறுப்பெடுத்து எல்லா பணிகளையும் செய்தார். நல்லது. அப்புறம் பல்வேறு போராட்ட களங்கள். தோழர் RNK அவர்களுடைய போராட்டங்களை பற்றி சொல்லுகிற போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்பதையும் வாழ்நாள் முழுக்க பொதுமை கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்தவர் என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு கம்யூனிஸ்டாக உன்னதமான லட்சிய குறிக்கோளாக பொதுமை சமூகத்தை ஏற்றவராக மட்டுமல்ல, மார்க்சியம் என்கிற அந்த சமூக அறிவியலை, அதனுடைய மெய்யியலை, அதனுடைய பொருளியலை, அதனுடைய அறிவியல் குமுகிய அரசியலை ஏற்று செயல்பட்டவராக அவர் இருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியமானது.
இதை நான் முக்கியமாக சுட்டிக்காட்டுவதற்கு காரணம், அவரை ஒரு மக்கள் நல விரும்பியாக, மக்களுக்காக பாடுபட்டார், மக்களோடு மக்களாக இருந்தார், அவர் எளிமையாக இருந்தார் என்று அடிக்கடி பலரும் சொல்ல கேட்கிறோம். நான் கூட ஒரு நண்பரிடம் திருப்பி கேட்டேன், அவர் எளிமையாக இருந்தார் என்றால் வேறு எப்படி இருந்திருக்க முடியும் என்று நான் கேட்டேன். வேறு எப்படியோ இருக்க முடிந்து அதை விடுத்து எளிமையாக இருந்தாரா? நான் அவரைப் போலவே அவரை விடவும் எளிமையாக இருந்த பல தோழர்களை நான் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். ஆர்என்கே அவர்களுடைய தனிச்சிறப்பு அவர் எளிமையாக இருந்தார் என்பது அல்ல, அது ஒரு கம்யூனிஸ்டுக்கு இயல்பாக வருவது, அதுதான் அவரும் இருந்தார். எனவே அதை சொல்லி அவருடைய தனித்தன்மை என்று அதை குறிப்பிட முடியாது. ஏனென்றால் ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பதற்கு எளிமையாக இருந்தால் போதாது, கடுமையாக உழைத்தால் போதாது, அதையும் தாண்டி ஒரு அறிவியல் கண்ணோட்டமும் அறிவியல் அணுகுமுறையும் வேண்டும். அந்த அறிவியல் அணுகுமுறையுடைய சாரம் என்ன என்பதை காரல் மார்க்ஸும் ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸும் 1848ஆம் ஆண்டில் அவர்களுடைய இளமை காலத்தில் வெளியிட்ட பொதுமை அறிக்கையில் எடுத்து காட்டினார்கள். அதாவது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் இதை எடுத்து காட்டினார்கள். அவர்களுக்கு முன்பே பல பேர் பொதுமையராக கம்யூனிஸ்டுகளாக இருந்தார்கள், சோஷலிஸ்டுகளாக இருந்தார்கள், சோஷலிச கனவு காணக்கூடியவர்களாக இருந்தார்கள், தொழிலாளர்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தொழிலாளர்களை திரட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் மார்க்சும் எங்கெல்ஸும் சொன்னார்கள், நம்முடைய வேலை தொழிலாளர்களை விடுதலை செய்வது அல்ல, அவர்கள் சுரண்டப்படுகிறார்கள், கூலி அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதும், அவர்கள் தாங்களே தங்கள் விடுதலைக்காக போராடுமாறு செய்வதும் தான் நம்முடைய கடமை. விடுதலைக்கான வழி என்பது தலைவர்களோ அறிஞர்களோ மாவீரர்களோ அவர்களுடைய விலங்குகளை உடைத்து சங்கிகளை அவிழ்த்து அவர்களை விடுதலை செய்வதல்ல, அவர்கள்தான் தம்மைத்தாமே விடுதலை செய்து கொள்ள வேண்டும். தம்மைத்தாமே விடுதலை செய்து கொள்ள வேண்டும் என்ற தேவையை அவர்களுக்கு உணர்த்தி அதற்கான வழியை காட்ட வேண்டும். இதுதான் மற்றவர்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் இருக்கிற வேறுபாடு. இதில் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் தெளிவாக புரிதலோடு இருந்தார். இந்த பணியில் எந்த அளவுக்கு செய்நிறைவாக அவர் செயல்பட்டார், செந்நிறைவுனா பர்ஃபெக்ஷன், அந்த பர்ஃபெக்ஷன் அவரிடம் எவ்வளவு தூரம் இருந்தது என்ற கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்களானால், அவர் சார்ந்த கட்சியினுடைய குறைகள் அவருக்கு இருக்கும், அந்த கட்சியினுடைய நிறைகளை அவரும் கொண்டிருந்தார். இந்த நிறை குறைகளை கடந்து அவருக்கென்று இருந்த ஒரு சில தனித்தன்மைகளைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பொதுமை கட்சி, அது 64இல் பிளவுற்று அதிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக பிரிந்து, அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் 69, 70களில் தனியாக ஒரு பிளவு ஏற்பட்டு பல்வேறு மார்க்சிய லெனினிய கட்சிகள் குழுக்கள் எல்லாம் உருவாகின. எல்லாம் நமக்கு தெரியும். இது அல்லாத மார்க்சிய குழுக்களும் நாட்டில் சிறிதாகவோ பெரிதாகவோ இருக்கின்றன. இதில் ஒரு குழு தான் சிபிஐ. இப்போ சிபிஐ மீதான விமர்சனங்கள் தோழர் நல்லக்கண்ணுக்கும் பொருந்தும். அவர் அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அல்லது நான் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இருக்கிறேன் என்றால் இது ஒரு பர்ஃபெக்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது, செந்நிறைவான அமைப்பு அல்ல. செந்நிறைவு நோக்கிய போராட்டம், தனிப்பட்ட அறிஞர்கள், மனிதர்கள், அமைப்புகள், இயக்கங்கள் எல்லாமே ஒரு ஸ்ட்ரைட் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன், செந்நிறைவு நோக்கிய ஒரு முயற்சி, அந்த ஸ்ட்ரைவிங் அது இருந்ததா இல்லையா என்பதுதான் இங்கே முக்கியமான கேள்வி. அது தோழர் நல்லக்கண்ணுவிடம் இருந்தது, அதுதான் முக்கியம். சிலருக்கு இளமை காலத்தில் இருக்கும், இளமை கடந்த பிறகு அழுத்து சலித்து, சரி நம்மால முடிஞ்சதை செஞ்சிட்டோம், யாராவது ஏதாவது செஞ்சுட்டு போகட்டும் என்று அவர்கள் ஓய்வுக்கு போய்விடுவார்கள். அடிக்கடி நான் சொல்வதுண்டு, தோழர் நல்லக்கண்ணுவை வைத்து கொண்டும் சொல்லியிருக்கிறேன், நமக்கெல்லாம் மரணம்தான் ஓய்வு என்று. தோழர் நல்லக்கண்ணுக்கு மரணம்தான் ஓய்வளித்தது. அவர் நடமாடிக்கொண்டு ஓடி ஆடிக்கொண்டு ஆர்ப்பாட்டங்களில் முழக்கம் எழுப்பிக்கொண்டு இருந்த அந்த உழைப்பு மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிக்கக்கூடியவராக, புதுப்பித்து கொள்ளக்கூடியவராக, மீள்வாசிப்பு செய்யக்கூடியவராக, வாசிக்கிறவர்களோடு பேசி விவாதிக்கக்கூடியவராக அவர் இருந்தார். புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கான திறந்த மனம் அவருக்கு இருந்தது. நான் நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்களை பார்த்திருக்கிறேன், வயது முதிர்ந்தவர்கள், இளைஞர்கள் என்று பார்த்திருக்கிறேன். ஒரு சிலருக்கு கரடு தட்டி போய்விடும், மனது எதையும் புதிதாக ஏற்றுக்கொள்ள மனசு வராது. இவ்வளவுதான்
நம் முடித்து கொள்ள வேண்டியதான். இதுக்கு மேலே புதுசாக நம்ம எதையும் செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர் அப்படி அல்ல. ஏனென்றால் இந்த நாட்டில் எல்லா கம்யூனிஸ்டுகளும் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், நம்முடைய இலட்சியங்களை நோக்கி நம்முடைய குறிக்கோள்களை அடைவதில், இந்த குறிக்கோள்களுக்காக நான் முன்பே சொன்னது போல உழைக்கிற மக்களை திரட்டுவதில், உழைக்கிற மக்களுக்கு இந்த உண்மையை போராட்டம் வழியாக உணர்த்துவதில் நாம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை. இப்படி வெற்றி பெறவில்லை என்பதை என்ற தோல்வியை ஒத்துக்கொள்வதுதான் வெற்றியினுடைய முதல் படி. இந்த தோல்வியின் ஒப்புதல் ஆர்என்கே அவர்களிடம் இருந்தது. ஒரு சில கூட்டங்கள், நான் அவரோடு பேசியிருக்கிறேன், இந்த புதிதாக வெளிவந்திருக்கிற ஒரு நூல், புதிதாக வெளிவந்திருக்கிற ஒரு சிந்தனை போக்கு, அவர் கட்சியைச் சேர்ந்த யாருமே வராவிட்டால் அவர் வருவார், அவர் வந்து பேசுவார். நான் பேசியதற்கு பிறகு அவர் சொல்வார், இவர் பேசுனதில் நிறைய செய்திகள் புதிதாக இருக்கிறது, இதையெல்லாம் நாம் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் அவருக்கு உறுதியளிக்கிறேன், நான் நிச்சயமாக இவற்றையெல்லாம் கருதி பார்ப்பேன் என்று அவர் சொல்வார். அதே போலத்தான் இந்த மார்க்சிய வட்டத்துக்குள்ளேயே அறிவனைத்தும் அடக்கமாகிவிட்டது என்ற அகந்தை அவரிடம் கிடையாது. அவர் பெரியாரை படிப்பார், பெரியாரை பற்றி ஆய்வு செய்வார், அதை பற்றி கருத்து சொல்வார். கடைசியாக ஒரு 2 கூட்டங்களில் அவரை வைத்துக்கொண்டு நான் அம்பேத்கரை பற்றி, அம்பேத்கருடைய அரசமைப்பு பேரவை உரையை பற்றி நான் பேசினேன். தியாக தொடர்ந்து 2 கூட்டங்களில் இந்த கேள்வி கேட்கிறீர்கள், நான் இன்னும் உங்களுக்கு விடை சொல்லவில்லை, ஆனால் இவை விடை தரப்பட வேண்டிய வினாக்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று என்னிடமே அவர் சொன்னார். அது போன்ற ஒரு பார்வை இருந்தது. இரண்டாவதாக, சாதி என்று தனியாக ஒன்றும் இல்லை சமூகத்தில். இது ஒரு நிலக்கிழாரிய அமைப்பினுடைய ஒரு மேற்கட்டுமானமாக சில பண்பாடுகளாக இருக்கிறது. இந்த வர்க்கச் சுரண்டல் ஒழிந்தால் சாதியே இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு வரட்டு நம்பிக்கை, இந்த கிளாஸ் ரிடக்ஷனிசம் எனப்படுகிற அந்த வர்க்க குறுக்கியம், அந்த பார்வை கொண்டவர்களிடம் நிறைய உண்டு. தொடர்ந்து நாம் இதை சந்தித்து கொண்டிருக்கிறோம். சாதிக்கென்று ஒரு தனி இருப்பு, அதற்கென்று ஓர் அக ஏரணம், இன்டர்னல் லாஜிக் இருக்கிறது. அதை ஆய்வு செய்து கண்டறிந்து பயன்படுத்த வேண்டும். இதை எங்கெல்ஸ் பல்வேறு இனக்குழுக்கள் தொடர்பாக குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றத்தில் செய்திருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் பெரும்பாலும் அதை மறுதளித்து விடுவார்கள். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது வீணாக நீங்கள் வர்க்கத்தை பிளவுபடுத்துகிறீர்கள், வர்க்க ஒற்றுமைக்கு இடையூறு. ஆனால் தோடர் நல்லக்கண்ணு அவருடைய படிப்பின் வாயிலாக மட்டுமல்ல, அவருடைய சொந்த பட்டறிவின் வாயிலாகவே சாதியின் தனி இருப்பை ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். எப்போ அதில் ஒரு சோதனை வரும்? அவருடைய குடும்பத்தினர் இப்படி ஒரு முரண்பாட்டினால் அந்த குடும்பத்தில் ஒருவர் மிக மோசமான ஒரு படுகொலைக்கு ஆளானார். அதற்கு பிறகும் அவருடைய பார்வையை மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த கொலை எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களால் நடத்தப்பட்டதாக கருதப்பட்டதோ அந்த சமுதாய மக்களும் வெறுப்பு கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் பக்கம் உறுதியாக அவர் ஊன்றி நின்றார். அவர் தன்னுடைய சொந்த மக்கள், சாதி சனங்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்பது பற்றி கவலைப்படவில்லை. அந்த அளவுக்கு ஒரு உறுதியான தெளிவோடு இருந்தார். இரண்டாவது செய்தி, சூழலியல் பற்றி மார்க்சியத்துக்கு இருக்கிற அக்கறை. அதாவது அறியப்பட்ட மார்க்சியத்திற்கும் அறிவார்ந்த மார்க்சியத்திற்கும், நோன் மார்க்சிசம் இன்னொரு பக்கம் அறிவார்ந்த மார்க்சியத்துக்கும் இதுக்கான இடைவெளி மிக அதிகமாக இருப்பது இந்த சூழலியல் துறையில் தான். சுற்றுச்சூழலியல் தொடர்பாக யார் பேசினாலும், இப்போ கார்பன் வெளியேற்றம், உமிழ்வு அல்லது காலநிலை மாற்றம், இது பற்றியெல்லாம் யார் பேசினாலும் ஏதோ இது மார்க்சியத்திடமிருந்து விலகி போய் விடுகிறார்களோ என்ற அச்சம் நிறைய பேருக்கு உண்டு. ட்ரம்ப்புக்கும் உண்டு, உர்ஷாவுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இதை கடந்து சூழலியல் குறித்து ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் ஆய்வதும் புதிய செய்திகளை உள்வாங்குவதும் தெளிவு இருந்த காரணத்தினால்தான் கட்சியின் சார்பில் தான், ஆனால் கட்சிக்கும் மேலே நின்று தாமிரவர்ணியில் மணல் கொள்ளையை தடுப்பதற்காக போராடி அவர் வெற்றி கண்டார். தடை செய்வதற்கு உத்தரவு பெற்றார். சரி, அது கூட சொந்த ஊர்ப்பாசம் என்று வைத்துக் கொள்ளலாம். கரூரில் அந்த சுற்றுப்பகுதிகளில் காவிரியில் மிக மோசமான மணல் கொள்ளை நடந்தது. உங்களுக்கு தெரியும், போன தேர்தலின் போது ஒருத்தர் என்ன சொன்னார், முடிவு வரும்போதே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம், யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க என்று ஒருத்தர் அறிவித்தார்.
அந்த மணல் கொள்ளையை தடுப்பதற்கு ஏற்கனவே அங்கு போராடி கொண்டிருக்கிற அந்த புகழூர் மற்ற ஊர்களைச் சேர்ந்த மக்களையும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தோழர்களையும் ஒன்றாக இணைத்து அவர் நேரில் போய் நின்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பின் வழியாக அந்த போராட்டத்தை அவர் முன்னெடுத்தார். அதில் ஒரு கணிசமான வெற்றி பெற்றார். இறுதி வெற்றி என்று சொல்ல முடியாது, கணிசமான அளவுக்கு அந்த முன்னேற்றம். நல்லக்கண்ணு என்ற ஒருவர் வந்து இந்த மணலில் ஆற்றுக்குள்ளே நின்று கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறார் என்பது அரசு அதிகாரிகளுக்கும் அரசுக்கும் இயல்பாக ஒரு அழுத்தமாக அமைந்தது. மூன்றாவதாக, ஈழச்சிக்கல் தொடர்பாக இங்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பார்வை என்ன என்பது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. குறிப்பாக இந்திய இலங்கை ஒப்பந்தம், இந்தியா ஈழத்தின் மீது படையனுப்பியது. அந்த நேரத்தில் அந்த படையனுப்பியதை ஆதரித்தும் இந்திய அரசின் நிலைப்பாட்டை ஆதரித்தும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஆதரித்தும் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். ஜனசக்தியில் அறந்தை நாராயணன் எழுதியதெல்லாம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஆனால் 2008ஆம் ஆண்டில் போர் தீவிரமடைந்து சாட்சிகள் இல்லாத ஒரு போரை ராஜபக்ஷே நடத்த முற்பட்ட போது அதை முதலில் கணக்கில் எடுத்துக்கொண்டு தங்கள் நிலைப்பாட்டை மீளாய்வு செய்த கட்சி சிபிஐ தான், சிபிஎம் அல்ல. சிபிஐ அந்த ஆய்வை செய்ததன் அடிப்படையில் அவர்கள் முதல் கட்டமாக ஒரு கூட்டம் நடத்தினார்கள். என்னை அழைத்து பேச சொன்னார்கள். தாப்பாண்டியனுக்கு முன்னிலையில் என்னை பேச சொன்னார்கள். அதில் இருந்து அக்கறை கொண்டிருக்கிற மகேந்திரன் போன்ற தோழர்கள், டாக்டர் ரவீந்திரநாத் போன்றவர்கள் எல்லாம் அதை செய்தார்கள். பிறகு அக்டோபர் 2ஆம் தேதி சென்னையில் அவர்கள் இந்த போரை நிறுத்தக் கோரி ஒரு பெரிய பட்டினி போராட்டத்தை பெருந்திரளாக நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் இன அழிப்புக்கு எதிரான போராட்டத்தை அந்த கட்டத்தில் உந்தி தள்ளிய ஒரு நிகழ்ச்சி அதுதான். அதில் தோழர் ஆர்என்கேனுடைய பங்கு முக்கியமானது. அந்த ஒரு நிகழ்ச்சியோடு அல்ல, அதற்கு முன்னர் நாங்கள் தமிழீழ விடுதலை ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு வைத்து தோழர் நெடுமாறனை ஒருங்கிணைப்பாளராக வைத்து இயங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் சிபிஐ இந்த அரங்கத்திற்கு வருகிறது. அது எவ்வளோ வலிமை இருக்கிறதோ வலிமை இல்லையோ, இந்தியாவில் ஒரு பொதுமை கட்சி இந்த நிலைப்பாடு எடுக்கிறது என்பது உலகமெங்கும் ஒரு தாக்கத்தை செலுத்தும் என்ற முறையில் அவர்களுக்கு ஏற்றது போல இலங்கை பாதுகாப்பு இயக்கம் என்று ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 2009 முள்ளிவாய்க்கால் நிகழ்கிற காலம் வரைக்கும் தொடர்ந்து போராடினோம். இந்த எல்லா போராட்டங்களிலும் யார் வந்தாலும் வராவிட்டாலும் அந்த மேடையில் தோழர் நல்லக்கண்ணு இருப்பார். ஒற்றையாளாக கூட வருவார். ஒரு பக்கத்தில் நின்று கொண்டு, என்ன தோழர் நீங்கள் வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன் தியாகு என்று தான் தொடர்ந்து இயங்கி கொண்டிருந்தார். இதெல்லாம் அவருக்கு இருக்கிற சிறப்புகள். உலகத்தமிழர்கள் இறுதியாக ஒன்று, கம்யூனிஸ்டுகள் தாங்கள் கம்யூனிஸ்டாக வாழ்வது, கம்யூனிஸ்டாகவே அவர்களுடைய இறுதியையும் சந்திக்கணும். வாழ்க்கை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அப்படி வரணும். எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு நெருடல் அல்லது வருத்தம் உண்டு. அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை பதிவு பண்ணணும். ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது ஆர்என்கே பற்றிய பேச்சு வந்தது. இப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆர்என்கே தமிழ் சமுதாயம் சார்பில் அரசு கொடுக்குற விருதுகளை ஏற்றுக்கொள்வது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை. அது ஒன்றும் அரசோட செயல் அல்ல. ஆனால் அவர் இறுதியாகிவிடும்போது என்ன, அது ஒன்றும் எந்த மனிதனும் நிரந்தரமாக வாழ முடியாது. நான் நிரந்தரமானவன், எனக்கு மரணமில்லை என்று கண்ணதாசன் என்ன பாடிக்கிட்டு இருக்கலாம். அது இயற்கையாக நடக்கக்கூடியது. 100 வயது கடந்த ஒருத்தருக்கு அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. அப்படி வரும்போது இந்த அரசு மரியாதை என்று ஒன்று செய்கிறார்களே, அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்று இப்போதே அவர் அறிவிக்க வேண்டும். அவருடைய கட்சி அதை தீர்மானிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் கம்யூனிஸ்டுகளுக்கு அரசு என்பதை பற்றியும் அரசினுடைய ஆயுதப்படைகள் என்பது பற்றியும் ஒரு தெளிவான பார்வை உண்டு. அரசியலில் அரசோடு நமக்கு உறவு வரலாம், சமரசம் இருக்கலாம், விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுக்காமல் போகலாம். ஆனால் அந்த அரச மரியாதை என்பது நமக்கு பகையாக இருக்கிற ஒடுக்கும் வர்க்கத்தினுடைய மரியாதையை ஏற்றுக்கொள்வதாக பொருள். அந்த மரியாதை நமக்கு தேவையில்லை, மக்களுடைய மரியாதை தான் நமக்கு வேண்டும். அது எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. இதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் நான் பேசியது அவர் காதுக்கு போனிச்சா எனக்கு தெரியாது. அவங்க தோழர்கள் தெரிந்து கொண்டார்களா தெரியாது. மற்றபடி இதுக்கு அவர் பொறுப்பும் அல்ல. அது நான் அவரை பொறுப்பாக்கவும் இல்லை. இது போக மொத்தத்தில் தோழர் ஆர்என்கே அவர்கள், தோழர் நல்லக்கண் அவர்கள் நம்ம அந்த பதவி, பணம், விளம்பரம் என்று ஒரே வெறிகொண்டு அலைந்து கொண்டிருக்கிற இந்த இளைஞர் கூட்டத்துக்கு நடுவில் பதவி வேண்டாம், பணம் வேண்டாம், விளம்பரம் வேண்டாம் என்று அரசியலில்
தொண்டாகவே தொண்டால் பொழுதளந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஆர்என்கே அவர்கள் நம்முடைய இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வார் என்று நம்பி அவருக்கு என் செவ்வணக்கம் விடைபெறுகிறேன்.